வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3-2 பெரும்பான்மை பலத்துடன் வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் கட்சியொன்று 3-2 பெரும்பான்மையை பெற்றமை இதுவே முதன்முறையாகும். இந்த பின்னணியிலேயே ஸ்ரீலங்காவிற்கான இந்திய தூதுவர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ள இந்திய தூதுவர், சக ஜனநாயக நாடாக மக்கள் வழங்கியுள்ள ஆணையை இந்தியா வரவேற்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்வது தொடர்பாக ஆலோசிக்கவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் கட்சி என்ன தீர்மானம் எடுக்கும் என்பது தெரியாது என்று தெரிவித்துள்ள அவர், கட்சியின் முடிவு இறுதியானதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்சியின் அனைத்து முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டிருந்தாலும் இந்த விடயத்தில் எனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவாக தெரிவித்துவிட்டேன் என்றும் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்படாத நிலையில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்வதை விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். என்ன தீர்மானம் எடுக்கும் என்று நான் முன்கூட்டியே சொல்ல முடியாது. எங்களுடைய கட்சியினுடைய கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும். நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன். ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மக்கள் முன்பாக வந்து தேர்தலிலே போட்டியிட்டு மக்களாலே தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அரசியல் செயற்பாடு தொடர்ந்து இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. எங்களுடைய கட்சி பிரதானமான தமிழ் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களோடு கூட பயணித்தவர்கள் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை. வன்னி தேர்தல் மாவட்டத்திலே ஒருவரை தவிர வேறு ஒருவருமே மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் தனித்து பயணம் செய்வதை மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை எங்களுடைய கட்சி சரியாகவே செயற்படுத்தும். மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாக்குத்தான். அப்போ இனிமேல் அதை நீங்கள் நேற்றை முந்தினால் மக்கள் வாக்களித்ததை தமிழ் தேசிய நீக்கம் என்று விரைவிலக்கணப்படுத்துவதாக இருந்தால் மக்கள் செய்ததாகத்தான் நீங்கள் கொள்ள வேண்டும். நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அது தமிழ் தேசிய நீக்கம் வேண்டும். ஆனால் அது தமிழ் தேசிய நீக்கம் என்றால் மக்கள் தான் செய்திருக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு இந்த தடவை. ஆனால் மக்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள். ஆகையால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மக்கள் தவறு விடுவதில்லை. அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் பரப்புரை வேளைகளிலேயும் நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன். தமிழ் தேசியம், தமிழ் தேசிய நீக்கம் என்கின்ற சொற்றொடர்களுக்கும் சரியான விளக்கம் இல்லாமல் பலர் பரப்புரைகளை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை மக்கள் நினைத்திருக்கக்கூடும் இந்த வரட்டு தன்மையான பாவனையை விட்டு நாங்கள் யதார்த்தமாக சிந்திப்போம் என்று மக்கள் சிந்தித்திருக்கக்கூடும். மக்கள் ஏன் அந்த தீர்மானத்தை ஏற்றார்கள் என்பது மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படியான ஒரு தீர்மானம் தமிழ் மக்களாலே வடக்கிலே எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட வேட்பாளர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட விஜித ஹேரத் 7,16,715 வாக்குகளை பெற்றுள்ளார். அதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஹரணி அமரசூரிய இம்முறை அதிக வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் 6,55,289 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள மருத்துவர் அர்ச்சுனா 2.5 வருடங்களில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தெரிவித்துள்ளார்.
சுயேட்சை குழுவாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சுனா தங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் கிடைக்கும் என்று தேர்தலுக்கு முன்னர் எதிர்ப்பு கூறியிருந்தார். ஆயினும் அவரது சுயேட்சை குழுவிற்கு ஒரு ஆசனமே கிடைத்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பின்னர் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள மருத்துவர் அர்ச்சுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 2.5 வருடங்களில் ராஜினாமா செய்து தனது கட்சியில் உள்ள மற்றொரு பெண் வேட்பாளருக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 வருஷம் பார்லிமெண்ட் இருக்கு 2.5 வருஷம் பார்லிமெண்ட் நிற்பேன். நான் அப்புறம் மாகாண சபைக்கு வந்துடுவேன். அப்புறம் கௌஷல் எல்லாம் 2.5 வருஷம் செய்யும். அப்படி செய்யலாமா? எல்லாம் ஓகே. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் மனோ கணேசன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆயினும் அவருக்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கமைய இந்த தேசிய பட்டியல் ஊடான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட உள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆசனத்தை கைப்பற்றிய ஒரே ஒரு சுயேட்சை குழு என்ற சிறப்பை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு 17 தரப்பினர் பெற்றுள்ளனர். இலங்கையில் வேறு எந்த பகுதியிலும் சுயேட்சை குழு ஒன்று ஆசனம் எதனையும் கைப்பற்றவில்லை. இவ்வாறு இருக்கையில் அர்ச்சுனா தரப்பின் அடைவு மிக பெரும் விடயமாக பார்க்கப்படுகிறது. அதேவேளை கடந்த நாடாளுமன்றத்தின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து உறுப்பினராக இருந்த 5 பேர் இம்முறை ஆசனங்களை இழந்துள்ளனர். இதன்படி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான சுமந்திரன், அங்கஜன், டக்ளஸ், சித்தார்த்தன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோரே இம்முறை மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் யாவும் சுதந்திரமாகவும் மிகவும் அமைதியாகவும் நடைபெற்றன என்று யாழ் மாவட்ட பதில் செயலரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகருமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த தேர்தலை மிகவும் வினைத்திறனாக நடத்துவதற்கு பல்வேறு தரத்திலும் உள்ள அரசு உத்தியோகத்தர்களும் எமக்கு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகள். முப்படையினர் மற்றும் போலீசார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்கெண்ணும் நிலையத்திற்கு தமது முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கியிருந்ததுடன் வாக்குப்பட்டிகளை தீவு பகுதிகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கான ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தனர். அவர்களுக்கும் எமது நன்றிகள் என்றும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் சுமூகமான முறையிலே என்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பார்லிமெண்ட் தேர்தலை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட அனைத்து அரசியல் பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே நீதியான சுதந்திரமான தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த தேர்தலுக்காக பாடுபட்டு உழைத்த அனைத்து அரச உத்தியோகர்களும் பல்வேறு தரத்திலே இருக்கின்ற அரச உத்தியோகர்கள் இந்த தேர்தலை மிகவும் வினைத்திறனான முறையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே அனைத்து அரச உத்தியோகர்களுக்கும் அதே வேளையிலே முப்படையினர் மற்றும் போலீசார் இந்த தேர்தலுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வாக்குப்பட்டிகளை தீவு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதில் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக போலீசார் வாக்கெண்ணல் நிலையங்களிலும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைந்திருக்கின்ற இந்த வாக்கெண்ணல் நிலையத்திலும் வாக்களிப்பு நிலையங்களிலும் மிக இறுக்கமான பாதுகாப்பு நடைமுறைகளோடு தங்களுடைய கடமைகளை ஆற்றியிருந்தார்கள். அந்த வகையில் தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவர் கோப்பாய் பகுதியிலே மரணம் வந்திருக்கிறார். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றோம். அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே பிரதேச செயலாளர்கள், பிரதேச செயலாளர்களுடைய உத்தியோகர்கள், கிராம உத்தியோகர்கள் கூட பலரும் தங்களுடைய பணியினை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஊடகவியலாளர்கள் இந்த தேர்தலை சீரான முறையிலே எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு நீதியான தேர்தல்
இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.